அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1934ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் படம் சீனிவாசா கல்யாணம் என்ற படமாகும். இது பெருமாள் கடவுளின் திருமண பக்தி கதையாகும். சீனிவாச கடவுளின் மேல் பக்தி கொண்ட நாடக கலைஞர்கள் ஒன்று திரண்டு சீனிவாசா சினிடோன் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பல தமிழ் நாடக ஆசிரிய இயக்குநர்கள் ஒன்று கூடி இப்படத்தை இயக்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. பம்பாய் அல்லது கல்கத்தா சென்றுதான் படப்பிடிப்பு நடத்தப்படும் அந்நாளில் சென்னையில் படப்பிடிப்பு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு இரவும் பகலும் தொடர்ந்து 2 மாதங்கள் படமாக்கப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் தயாரான முதல் தமிழ் படம் என்ற பெருமையை இந்த சீனிவாச கல்யாணம் என்ற திரைப்படம் பெற்றது. இதில் நடித்தவர்கள் அனைவரும் கைதேர்ந்த நாடக கலைஞர்கள் ஆவார்கள். இவர்கள் வைணவ கடவுளான விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களையும் அபிநய நடிப்பால் கரைத்து குடித்தவர்கள். அந்த நடிகர்கள் யாரென்றால் PS சீனிவாசராவ், RB லட்சுமி தேவி, செருகளத்தூர் சாமா, PS கமலவேணி, MD பார்த்தசாரதி, அங்கமுத்து மற்றும் பலர் நடித்த சீனிவாச கல்யாணம் 11,000 அடியில் எடுக்கப்பட்டது. பாடல்கள் மற்றும் வசனங்களை ராமானுஜர் எழுதியிருந்தார். இவர் சிறந்த பக்தி வசனகர்த்தா ஆவார். இசை CRS மூர்த்தி. படத்தினை ஒளிப்பதிவு செய்தவர் R பிரகாஷ் என்பவர் ஆவார். பாடலை பதிவு செய்தவர் மீனா நாராயணன் என்னும் பெண் கலைஞர், அதாவது முதல் சவுண்ட் இன்ஜினியர் பெண் கலைஞர். தமிழ் சினிமாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற பெருமையை பெற்றவர் இந்த மீனா நாராயணன் என்பவர் ஆவார். கலை CS இரானி என்ற வட இந்தியர் செய்திருந்தார். தமிழ் சினிமாவின் முதல் சென்னையில் படமாக்கப்பட்ட படம், தமிழ் சினிமாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் பணியாற்றிய படம் என்ற 2 பெருமையை பெற்ற இந்த சீனிவாச கல்யாணம் திரைப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் சினிமாவில் கதாநாயக பிம்பத்தை தோற்றுவித்த MK தியாகராஜ பாகவதர் அறிமுகமான பவளக்கொடி படத்தினை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.